அவன் பெரிய ஆம்பளை தைரியசாலி, அவன் இங்க வந்து போட சொல்லு. வருவான், பேய் மாதிரி வருவான். இறங்கி செய்வான். யாரா போட்டா? போயிடலாமா? அறிவு இருக்காடா உங்களுக்கு? அவ சொன்னா நீங்க 2 பேரும் இங்க வந்துருவீங்களா? உங்க 2 பேரையும் வச்சுக்கிறேன், போங்க. போடா, போ. எங்க சார் போணும்? போடா, போடா. எந்த ரூம் சார்? நீ என்ன நினைச்சுக்கிட்டு இருக்க? உனக்கு உன் புருஷன் மேல சந்தேகமா இருந்துச்சுன்னா நீயும் அவனை அடிச்சுக்கங்க. அதை விட்டுட்டு நடுராத்திரியில எங்களை எழுப்பி எங்க தூக்கத்தை நீ ஏன் கெடுக்கிற? இப்ப தெரியுதுல்ல தப்பு யார் பேர்லன்னு. புருஷன் மேல இவ்வளவு அக்கறை இருக்கிறவ புருஷனுக்கு பிடிச்ச மாதிரி நடந்துக்கணும். ஊழுக்கு ஆசை மீசைக்கு ஆசைன்னா போய் படுத்து தூங்கு. சும்மா அதையும் இதையும் மண்டையில போட்டு உருட்டிக்கிட்டு. ஏ பூர்ணி, வீட்டுல தானே இருக்க? சுத்தி எல்லாரும் நின்றுட்டு இருக்காங்களா? ரகு, ஆமா. போடு, போன ஸ்பீக்கர்ல போடு. எனக்கு தெரியும் டி, நீ வீட்டுல இருக்கவங்க எல்லாரையும் வர வச்சு அவங்க முன்னாடி தான் இந்த மாதிரி வேலையெல்லாம் செய்வேன்னு எனக்கு தெரியும். போடு, ஸ்பீக்கர்ல போடு, அவங்களுக்கு தெரியட்டும். ஏய், இப்ப ஸ்பீக்கர்ல போடுறியா இல்லையா? அப்பா, அம்மா, நான் ரகு பேசுறேன். அண்ணி எங்க பக்கத்துல இருக்காங்களா? ரகு இருக்கோண்டா. எல்லாரும் இவ்வளவு நேரம் நடந்த குத்த பாத்துக்கிட்டு தான் இருந்தோம். உன் பொண்டாட்டியோட சந்தேக புத்திக்கு அளவே இல்லாம போச்சு. எவனோ ஒரு பெரிய மனுஷன் ஏதோ ஒரு பொண்ணு கூட இருக்கிறத இவ வீடியோ போட்டு காட்டிட்டு இருக்கா. இது என்ன வீடு நினைச்சாலா இல்ல வேற ஏதாவது நினைச்சாளா? கேட்டியாடி என்ன பேசுறாங்கன்னு? கேட்டல. நானும் சிந்துவும் ஒரே ரூமான்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு நீ ஆள் அனுப்பி வீடியோ எடுக்க சொல்லிருக்க. என்ன நினைச்சிட்டு இருக்க உன் மனசுல? அவனுக்கு 2 பேரும் குடியார பசங்க. வேற ஒரு ரூம் கதவை தட்டி வீடியோ எடுத்துட்டு இருக்காங்க. அவங்க போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்திருந்தா என்ன ஆயிருக்கும் தெரியும்ல? எல்லாரையும் தூக்கிட்டு போய் உள்ள வச்சிருப்பாங்க. உன் மானத்தோட சேர்ந்து ஏன் மானமும் போயிருக்கோண்டி. எதுக்கு நீ இந்த மாதிரிலாம் பண்ற? ஏய், இங்க பாரு, எல்லாத்தையும் பண்ணிட்டு இந்த மாதிரி கேள்வி கேட்கும் போது வாய் மூட்டு நிக்காத. ஒழுங்கா பதில் சொல்லு. உங்ககிட்ட தானே பேசிட்டு இருக்கேன், பதில் சொல்லு. சொல்லுங்க. உனக்கு அப்படி என்னடி என் மேல நம்பிக்கை இல்லாம? நான் தான் சொன்னேனே, நாங்க 2 பேரும் வேற வேற ரூம்னு. நான் சொன்னதுக்கு அப்புறமா நீ ஆள் அனுப்பி வீடியோ எடுக்கறானா? உனக்கு எவ்வளவு சந்தேகம் இருக்கும் என் மேல? ஆமா, 24 மணி நேரமும் ஒருத்தர் கூட இருந்தா சந்தேகம் வரதா செய்யும். ஏண்டி, சிந்தி என் ரூமுக்கு சாப்பிட வந்தது குத்தமாடி? சரி, இப்ப என்ன உனக்கு ப்ரூஃப் பண்ணி காட்டணும், அவ்வளவுதானே? நீ அம்ச்சியே ஜேம்ஸ் பாண்டு. அவனுக்கு 2 பேரும் இங்கே தான் இருக்கானுங்க. அவனுங்கிட்டே கேளு. யோ யோ, பார்த்தல்ல என் ரூம்ல யாராவது இருக்காங்களா? சொல்லி அவன் முதலாளிகிட்ட. கொடுங்க சார். மேடம், ரகு சார் மட்டும்தான் மேடம் இங்க இருக்காரு. சிந்து மேடம் பக்கத்து ரூம்ல இருக்காங்க மேடம். மேடம் கொடு. இங்க பாரு, சிந்து பக்கத்து ரூம்ல தனியா தான் தூங்கிட்டு இருக்காங்க. தூங்குறவங்களை எழுப்பி உன் சந்தேகத்தை தீக்கணும்னு எனக்கு எந்த அவசியமும் கிடையாது. வேணும்னா ஒண்ணு பண்ணு, உன் ஆளுங்களை சிந்துவோட ரூம் வாசல்ல விடிய விடிய படுக்க சொல்லு. காலையில அவங்க ஏஞ்சி வரும்போது தெரிஞ்சிடும். புரியுதுல்ல? போதும்ல? உன் சந்தேகம் தீர்ந்துருச்சுல? நான் தனியா தூங்குறேன்னு தெரிஞ்சிச்சுல்ல? இதுக்கப்புறமாவது நிம்மதியா போய் தூங்குவியா இல்ல இதே மாதிரி ஏதாவது ஒண்ணு பண்ணுவியா? வந்துட்டா பெருசா. இத்தனை வருஷம் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிட்டு கூட இருக்க புருஷன் மேல உனக்கு நம்பிக்கை கிடையாது? என்ன பொண்ணுடி நீ எல்லாம்?
ஏய் சீ, போ